இறைவனுக்கு நன்றி. நம்ம இறை சேனலில் இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கருப்பு கவுனி கஞ்சி எதுக்கெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பொன்னி அரிசிலாம் விட கருப்பு கவுனி அரிசி, பாரம்பரிய அரிசி எல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருப்பு கவுனி அரிசியை இரும்பு கடாயில் லேசாக வறுத்துக்கோங்க. வறுக்கிறப்ப பக்கத்துலேயே இந்த வறுக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி காந்து போயிடும். அரிசி வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போது காந்தல் ஸ்மெல்லே வரும். குழந்தைங்களாம் குடிக்க மாட்டாங்க, நமக்கும் பிடிக்காது. அதனால் பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. எங்களுக்கு தேவையான அளவு எங்கள் 2 பேருக்கு மட்டும் இப்போ கஞ்சி வேணுமா, அதனால் வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி காய்ச்சலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 3:30 3:45 காய்ச்ச ஆரம்பித்தேன். அருண் 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்தே வந்துட்டா, 2 பேரும் ஒன்றா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மதியானம் அந்த ஜூஸ் குடித்ததுனால எதுவுமே சாப்பிடல. பழைய சாதமும் அதனால தான் சமைக்கவே இல்லை. கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு. கொஞ்சமாக கிண்ணத்துல பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கேஸில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே இருங்க. இது சூடு ஏறட்டும்னு சொல்லிட்டு வெளியெலாம் போயிடக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். ஏன்னா இது அரிசி இல்லை இல்லையா, பவுட்ரை பண்ணிவிட்டோம் நம்ம. அதனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து கஞ்சி நல்ல பதத்துக்கு சூப்பராக வரும். குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேணுன்றவங்க பாயசம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நல்லா ஆற வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லா பயங்கர டேஸ்டியாக இருக்கணும். பச்சை பயிறு கொஞ்சம் வேக வச்சு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்தந்த குழந்தைங்களுக்கு எப்படிலாம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுங்க. இது வந்து அருணுக்கும் ஒரு கப்பு, எனக்கு ஒரு கப்பு ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கவுனி அரிசியை ரொம்ப படுக்கையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சி நடமாடிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து குழந்தைங்க பெரியவங்கள்லாம் 2 நாள் 1 நாள்லாம் ஜுரத்தில் படுக்கிறாங்க பாரு, எழுந்துக்கவே முடியாத. அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது, ஜுரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கஞ்சி தானே எல்லாருமே யோசிப்போம். சீரகம் போட்டு சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை சமைச்சு கொடுத்துருவோம். ஆனால் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு கொடுங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்டாங்கன்னா நாளைக்கு மோஷன் அப்படியே ஃப்ரீயாக வரும். இப்போ மோஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரவேன்றவங்களுக்கு இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சு பாருங்களேன். நாளைக்கு காலைல எழுந்து தண்ணி விடு, விடியற் காலை குடிச்சிட்ட உடனே உடனே வந்துடும், ஃப்ரீயாக வரும் அதுவும்.